தனித்தனியா. இப்ப மீன் வகையிலே வந்து எல்லா வகையும் அப்படி சொல்லுங்க. மீன் வகையில வந்து விலை மீன் இருக்கு, காளான் இருக்கு, நாக்கு மீன் இருக்கு, கருப்பு வாவல் இருக்கு, கிழங்கா இருக்கு, வெள்ளை வாவல் இருக்கு, ஐவாவல் இருக்கு, சின்ன தொப்ப சங்கரா இருக்கு, ரோமியோ சங்கரா இருக்கு, டைகர் இருக்கு, டைகர்ல சின்னது, சி ஒயிட், வனாமி பெருசு, வனாமி சின்னது. ஓ எல்லாமே இருக்கு. எறா வகையில நண்டு வகையிலயும் நண்டு வகையில ப்ளூ நண்டு இருக்கு, 3 ஸ்டார் இருக்கு. எக்ஸ்ட்ரா போட்டியா மீன்? மக்களை பாருங்க, மீன் கட் பண்றாங்க பாருங்க. மீன் வாங்கிட்டு அதோட அடுத்தபடியா இப்படி வந்துடலாம். மீன் கூட போனவங்க பாருங்க. ஸோ பேர் சொல்லுங்க. என் பேர் மகிழ். நம்ம மெரினா பீச்சில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆமை வந்து இறந்து இருக்கு பாருங்க. கரையோரமா ஒதுங்கி இருக்கு. இப்ப பாருங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வெல்கம் பர்ஸ்ட். வணக்கம் மக்களே, நம்ம மெரினா பீச் வந்திருக்கோம். இங்க அலைகள்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த பீச் பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம், மீன் மார்க்கெட்டு அங்க இருக்கு பாருங்க. அதாவது வந்து மெரினா மீன் மார்க்கெட் சொல்லுவாங்க. சூப்பரா குளமே இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் லைட் ஹவுஸ் பக்கத்துலயே இருக்கு. இந்த லைட் ஹவுஸ் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட் இதுதான் சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ் மீன் மார்க்கெட் சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கும். இங்க ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் வந்து பீச்சில் பிடிச்சிருவாங்க. இந்த மெரினா பீச்சில் அந்த மீன்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா வியாபாரம் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிருக்கும் மீனுங்க. இப்போ மெரினா மீன் மார்க்கெட்ல போயிட்டு எல்லா வகையான மீனும் ஒரே கடையில் இருக்கணும், எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த மாதிரி கடைக்காக போகிறோம். பெரிய பெரிய மீன்கள் இவங்களுக்கு இருக்கும், சின்ன சின்ன மீன்கள் இவங்களுக்கு இருக்கும். ஒரு நியாயமான விலையாக இருக்குது. அந்த மாதிரி கடைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்த நல்ல வீடியோக்களை போகிறது நீங்கள் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, வீடியோ கிளிக் பண்ணிட்ட பிறகு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தா ஹை பட்டன், நீங்கள் லைக் பண்ணுவீங்களே அந்த லைன்லேயே பார்த்தா ஹை பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 மக்கள் பார்த்து பயன்பெறுவாங்க. வாங்க மக்களை, வீடியோவில் போகலாம். மக்களே, மாயா அவங்க கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, எல்லா வகை மீன் இருக்கு பாருங்க. இவங்க இல்லாத மீனே இல்லை சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அப்படியே கிட்ட காமிங்க பாருங்க. இருக்கு மீன் வகையில பாருங்க, வஞ்சரம் இருக்கு, எல்லா மீன்களும் இருக்கு. தேவையான மீன் எல்லா வகையான மீன்களும் யாரும் வாங்கிக்கலாம். இப்போ அவங்களுக்கு பேசிக்கிட்டு அது அப்படியே சொல்றேன் பாருங்க. அது விலைகளும் பேசி சொல்றேன். டேஸ்டான மீன் எதுவும் அப்படியே கேட்டுட்டு அதுவும் சொல்றேன் பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப மீன் வகையிலே வந்து எல்லா வகையும் அப்படி சொல்லுங்க. மீன் வகையில வந்து விலை மீன் இருக்கு, காளான் இருக்கு, நாக்கு மீன் இருக்கு, கருப்பு வாவல் இருக்கு, கிழங்கா இருக்கு, வெள்ளை வாவல் இருக்கு, ஐவாவல் இருக்கு, சின்ன தொப்ப சங்கரா இருக்கு, ரோமியோ சங்கரா இருக்கு, ஐலா, மத்தி, வெல்ரா சூறா, அசல் கொடுவா, தேங்காய் பாறை, கடல் விரால் சூறா, ரெட் ஸ்டாம்பர், கண்ணாடி பாறை, கொருக்க, எறா வகைங்க இருக்கு. ரெண்டு ப்ளூ நண்டு இருக்கு, கடல் வகை இருக்கு, டைகர் இருக்கு, டைகர்ல சின்னது, சி ஒயிட், வனாமி பெருசு, வனாமி சின்னது. நண்டு வகையிலயும் நண்டு வகையில ப்ளூ நண்டு இருக்கு, 3 ஸ்டார் இருக்கு. மக்களை பாத்துங்க, இந்த விலைங்களை பிரைஸ் அப்படியே கேட்கலாம். டேஸ்ட் அப்படி கேட்டுக்கலாம். அப்படியே இப்ப மீன்லயே வந்து நம்மளுக்கு டேஸ்ட் மீன் சொல்லுவாங்க, பெரிய மீன் சொல்லுவாங்கல்ல, கடல் விரால். ஓ கடல் விரால். நம்ம இந்த கடல் விரால் டேஸ்ட் பாத்தீங்க. கடல் விரால் மீன் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குமா. சூப்பரா இருக்கும் மீன். இப்போ வந்து கேஜி எவ்வளவு போயிட்டு? அது கேஜினா 450, 400, 500 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். சில சமயம் வந்து கிடைக்காத பட்சத்துல 600 ரூபாய் அப்படி போகும். அப்படிங்களா? ஓ சரி. இப்போ அடுத்த வகையா பார்த்தா வஞ்சர மீன். அதான் ஃபேவரட்டான மீன் வந்து வஞ்சர மீன். அந்த வஞ்சர மீன் விலை இப்போ எவ்வளவு போயிட்டு இருக்குங்களா? இன்னைக்கு கிலோ வந்து அது வந்து 750 போகுது கேஜி. 750, 250 ரூபா. பெரிய மீன், பெரிய மீன் நல்ல ஒரு விலை தான் போயிட்டு இருக்கு. இப்போ வஞ்சர மீன் டேஸ்ட் அப்படி சொல்லுங்க, எப்படி இருக்கும்? வஞ்சர மீன் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளூயிடா சாஃப்டான மீன், ஒரே நடு முள்ளு. ஆமா, அது வந்து நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஓ வஞ்சர மீன் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு வஞ்சர மீன் நிறைய, முள்ளு இல்லாம மீன் வேணும்னா வஞ்சர மீன் தான் ரொம்ப அதிகமா லைக் பண்ணுவாங்க தான். ஓ இது என்ன சங்கரா சொல்லுங்க? அப்படியே ரோமியோ சங்கரா. இது ரோமியோ சங்கராவா? டேஸ்ட் எப்படிங்க இருக்கு? அது அல்டிமேட்டா இருக்கும். அப்படிங்களா? ஓ பெருசு. முள்ளெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுல முள்ளு கம்மியா இருக்கும். இல்ல அதேதான் நார்மல் எல்லா சங்கராவிலயும் இருக்கிற அதே மாதிரிதான். அதேதான். ஆனா சதை நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது வந்து தொப்ப சங்கரா. இப்ப குழம்பு வைக்கலாம், நம்ம வறுக்கவும் செய்யலாம். வறுக்கவும் செய்யலாம். இது வந்து தொப்ப சங்கரா. தொப்ப சங்கரா. ஆமா, சின்னது. ஆமா, நல்லா இருக்கும். இதுவும் இதோட ரேட் வந்து 300 கேஜி. இதோட ரேட் வந்து 250 கேஜி. 250. ஓ சூப்பர். வெள்ளை கிழங்கு போல. வெள்ளை கிழங்கு வந்து பெருசு பாருங்க. ஆமா, இது சின்னது. ஆமா, இது அது பெருசு. பெருசு. ஆமா, இது தெரியுது. அப்படியே பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு பெருசு பாருங்க. ஆமா, நம்ம கையில எப்படி பயன்படுத்தலாம் சார்? குழம்புக்கு வறுக்கலாம், குழம்புக்குலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது முள்ளு வந்து சின்னோண்டு பூரா மாதிரி இருக்கும் முள்ளு. ஆமாமா, அந்த முள்ளும் கடிச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். கிழங்கு அதிகமா சாப்பிடுறாங்க. அது உடம்பு ரொம்ப நல்லது சொல்றாங்க கிழங்கா மீனா. ஆமா,
அதை விட சால்மன் தான் ரொம்ப நல்லது. சால்மன், இந்தியன் சால்மன் அது இருக்கு பாருங்க. இந்தியன் சால்மன் இருக்கு பாருங்க. இந்தியன் சால்மன் சின்னது இருக்கு, நம்ம கிட்ட 2 கிலோ 3 கிலோ சைஸ்லாம் வரும். இது ஆமாமா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சூப்பரா இருக்கும். இருங்க நான் மீன் எடுக்கிறேன். இந்தாங்க பாருங்க பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. ஆனா பாக்குறதுக்கு டல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த மீன் அப்படியா இருக்கு? இந்த மீன் கண்ணு அப்படிதான் இருக்கும். இது வந்து பழசாயிடுச்சுன்னா கண்ணே தெரியாது. பேரட் ஃபிஷ் வந்து நல்லா இருக்கும். இதோட இது என்னன்னா வந்து இது வந்து பவளப்பாறையை சாப்பிடுது. இதோட கழிவு கூட மணல் தான். ஷீலா வந்து 350 அந்த மாதிரி ரேஞ்சில வரும். மீன்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க. சீலா மீன் வந்து மீனா குழம்பு வைக்கலாமா? எப்படி குழம்பு வைக்கலாம், வறுக்கவும் செய்யலாம். சீலா மீனா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த ஏரியா சொல்லுங்க, டைகர் தானே இது? அப்படிங்களா? ஓகே. இதோட விலை எவ்வளோங்க? அதோட விலை வந்து 900 அந்த மாதிரி வரும். 900. இங்க இருக்க எல்லா இறமும் வந்து கடல் ஏறாதான்? இல்ல, அது 3 கடலு, இது 2 வந்து ஃபார்ம். இந்த 3 பார்த்து மக்களே கடல் ஏறான், இது ஃபார்ம் வளர்ப்பு ஏறாங்க. சரிங்க, 300 400. இப்போ இந்த ஏரியா விலை சொல்லுங்க. அப்படியே சின்னது அந்த ஏரியா 600 போடுறா, 500 போடுவேன் கேட்டா. 500. இது அது 600 ரூபாய். 600 ரூபாய். சீ ஒயிட் ஒரு டைம் 450 அந்த மாதிரி கூட வரும். அது ரேரா இருக்குன்னா 600 ரூபாய் அந்த மாதிரி. ப்ளூ நண்டு சொல்லுங்க, இது விலை எவ்வளவு? ப்ளூ நண்டு வந்து கிலோ வந்து 600 ரூபாய் இன்னைக்கு ரேட்டு. அப்படிங்களா? ஆமா, 3 ஸ்டார் வந்து 300 ரூபாய் 250 ரூபாய் போடலாம். பார்த்து மக்களே நல்லா இருக்கு பாருங்க. சின்ன கிழங்க வந்து 400 ரூபாய் போடலாம். பெரிய கிழங்க வந்து 500 ரூபாய் போடலாம். கம்மி பண்ணி கூட போடலாம். இது வந்து 250 ரூபாய் போடலாம். ஆமா, இதுலயே கிளிமீன்லயே வந்து 5 கிலோ சைஸ் 6 கிலோ சைஸ் எல்லாமே இருக்கு. அப்படிங்களா? அடுத்தபடி சொல்லுங்க. கிளிமீன் வந்து சொல்றாங்கல்ல, இது சாப்பிடுறதுக்கு என்னென்ன எப்படி பயன்படுத்தலாம்? இது வந்து வறுக்கலாம், குழம்பு வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். கிளிமீன் இருக்கிறதுல ரொம்ப பெனிஃபிட். கால்சியம், மூட்டு வலி அந்த மாதிரி கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க வந்து அடிக்கடிக்கு கிளிமீன் எடுத்துக்கிறாங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த். இது கண்ணாடி பாறை. இது வந்து பாறைங்கிலேயே ஒரு விதமான டேஸ்டா இருக்கும். ஆமா, இது 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 கட் பண்ணா நம்ம வெள்ளை வவால் சாப்பிடுறோம்ல, அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் டேஸ்டும் நல்லா இருக்கும். ஆமா, இது கிலோ 450 400 அந்த மாதிரி ரேஞ்சில வரும். ஆமா, நம்ம வந்து பாறைங்கல்ல வந்து இது ரொம்ப சாப்பிட்டா இதுவும் நல்ல டேஸ்ட், நல்ல டேஸ்ட், பயங்கரமான டேஸ்ட். குழம்பு வைக்கலாம். இது வந்து நாவிரால் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நாக்கு மீன் தான் கேட்பாங்க. ஆனா நாங்க வந்து நாவிரால் அந்த மாதிரி சொல்லுவோம். இதுலயே சின்னது இருக்கு. சின்னதை விட பெருசு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல சதை நல்லா இருக்கும். இந்த வாவலை விட, கருப்பு வாவலை விட இது நல்லா மணல் போல டேஸ்டா வரும் மீன். இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா? கிலோ எவ்வளவு வரும்? இது வந்து 350 400 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பாருங்க. அடுத்தபடி சொல்லுங்க. விலை மீன், விலை மீன் சொல்லுவாங்க. நாங்க வந்து கார்வா தான் சொல்லுவோம். ஆமா, இங்க பாருங்க, இது வந்து 400 வரும் கேஜி. நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், எவ்வளவு ஃப்ரெஷ்னஸா இருக்கு. இந்த மீன் வந்து குழம்பு வைப்பாங்களா, இது வந்து வறுத்து செய்ய நல்லா இருக்குமா? ரெண்டுமே செய்யலாம். ரெண்டுமே செய்யலாம், டேஸ்டியா இருக்கும். இப்போ விலை எவ்வளவுங்க? இப்ப இது விலை வந்து 400 அந்த மாதிரி ரேஞ்ச். 400 450 400 450 அந்த விலைக்கு போயிட்டு பாத்துங்க. அடுத்தபடி வாவல் சொல்லுங்க. அப்படியே ஐ வாவல் சொல்லுவாங்க. இது மீன், இது ஐ வாவல். இது வந்து டாப் மீன். அதே மாதிரி வந்து ஒயிட்டை விட ஐ வாவல் இது வந்து 1500 ரேஞ்சுக்கு போவோம், 1300 அந்த மாதிரி போவோம். கிடைக்காத பட்சத்துல 1800 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு ரேட். ஆமா, ரொம்ப அதிகமான ரேட்டா இருக்கும். இது வந்து 1000 அந்த மாதிரி 1100 1000 அந்த மாதிரி வரும். 1100. இப்போ ஐபோல் சொன்னீங்கல்ல, அதோட ஃபைனல் எவ்வளவு தெரியுங்க? இது வந்து 1200 ரூபாய் 1300 ரூபாய் போடலாம். 1300 அந்த விலைக்கு போயிட்டுறீங்க பாத்துக்கோங்க. நெத்திலி சொல்லுங்க. நெத்திலி வந்து ஒரு 250 ரூபாய் போடுறோம் கிலோ. எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து தேராங்கண்ணி நெத்திலின்னு சொல்லுவோம். எல்லாம் பெருசு, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் நம்மளோட விரலோட பெருசா இருக்கும். ஆமா, ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, குழம்பு டேஸ்டா இருக்குல. சின்ன நெத்திலி இதெல்லாம் ஒரே. இது வந்து 65 பண்ணா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். 65க்கு நல்லா இருக்கும். ஆமா, இது சின்ன நெத்திலி இருக்குல்ல, சின்ன நெத்திலி இருக்குல்ல, அதுவும் இதுவும் ஒரே இதா வேற வேறயா? ரெண்டுமே இல்ல, நெத்திலிலேயே 3 வகை இருக்கு. சின்னது, நடு சைஸ். தேராங்கண்ணின்றது நமக்கு டேஸ்டா இருக்கும். அப்படிங்களா? ஆமா, இது டேஸ்ட் அதிகம். ஆமா. இது விலை எவ்வளவுங்க? 1 கிலோ 250 வரும். 250யா? பாத்து மக்களே. சுறா பத்தி சொல்லுங்க. இது கோல்டன் சுறா, கோல்டு கலர்ல இருக்கு பாருங்க. ஆமாமா,
இது பால் சொரான்னு சொல்லுவோம், பால் சொராவும் போடுவோம், சூப்பரா இருக்கும். இது புட்டு வச்சா குழம்பு வச்சா ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆமா. இப்போ கிலோ எவ்வளோங்க அது? இது கிலோ வந்து 350 ரூபாய் அப்படி வரும். 350 ரூபா. பார்த்துங்க மக்களே, நல்ல விலையா தான் இருக்கு. சொல்லுங்க. தேங்காய் பாறை. தேங்காய் பாறையா? பார்த்துங்க மக்களே, சூப்பரா இருக்கும். தேங்காய் பாறை ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. நமக்கு எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷு தான். இப்போ இந்த மீன் கிலோ எவ்வளோங்க? தேங்காய் பாறை கிலோ 400 ரூபாய். ப்ரோ என்ன மீன் ப்ரோ வாங்கியிருக்கீங்க? கடல் விரால் வாங்கணும். கடல் விராலா? ஓ, பாருங்க மக்களே, இந்த மீன் தான் வாங்கியிருக்காங்க. ஆமா, நல்லா இருக்கு. சாப்பிட்றீங்களா மீனை? இல்ல, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்ல, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால நம்பி வாங்கிட்டு போறோம். கண்டிப்பா சாப்பிடலாம். சூப்பரா. கடல் விரால் டாப் பெஸ்ட் மீன் தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? வண்ணார்பேட்டையில இருந்து வரோம். நம்ம வண்ணார்பேட்டையில இருந்து மெரினாக்கு வந்துருக்கீங்க? ஆமா, மெரினாக்கு வந்திருக்கோம் மீன் வாங்க. மக்களே, இப்ப ரெகுலரா வரீங்களா? இப்போ கொஞ்சம் சும்மா ஒரு இல்ல, எப்பவுமே ரெகுலரா காசிமேடு போவோம். ஆமா, இங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துறீங்க. ஓ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். 350 ரூபா, 300 ரூபா போட்டுக்கணும். காரப்பொடி பெருசுண்டா 550 ரூபா போட்டுக்கோ. சூப்பரா இருக்கும் கிழங்கா. கடை நம்பர் வந்து 123 123. ஆமா, என் பேர் மாயா. வாங்க, மீன்லாம் கம்மி பண்ணி போடுறோம். கண்டிப்பா வாங்க மக்களே. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோல பார்க்கலாம் வாங்க. சி ஒயிட் இருக்குண்ணா. சி ஒயிட் நல்லா இருக்கும். நம்ம கொடுக்குறது வாங்க. இது 1 கிலோ போடுது தம்பிக்கு. மிஸ்டர் கால் கொடுத்து சேவ் பண்ணிருங்க சார். உங்களுக்கு என்ன போடவா கேளுங்க, கம்மி பண்ணி போடுறோம். போனி பண்ணுங்க. 2 கிளீனிங்கா? பிளாக் தான். நாக்கு போடுவானா? சூப்பரா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருந்தா நான் கேட்கல. ஆ? நான் வாங்கல, நான் கேட்கல. எவ்வளவுன்னு மட்டும் கேட்டேன். 700 போட்டுக்கோங்க கேஜி. நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். எவ்வளவு கேக்குறீங்க? மீன்லாம் ஃப்ரெஷ், மீன்லாம் பக்காவா இருக்கும். உங்களுக்கு என்னைக்கு நான் அந்த மாதிரி மீன் கொடுத்துருக்கோம் சொல்லுங்க? நம்ம கஸ்டமர் மீன் வாங்கிட்டு போனீங்க, நல்லா தானே இருக்கும். நம்ம கிட்ட வாங்குனீங்களா? நான் அதனால தானே வரீங்க தேடிட்டு. வாங்க மேடம், என்ன வேணும்? 1/2 கிலோ எறா. 2 கிலோ இருக்கு. 1/2 கிலோ எறா. 1 கிலோ கொடுத்தா 1 கிலோ. அவரோட 750 ரூபா போட்டாருல. விடு, இந்தா கிளீன் பண்ண போடு 2 கிலோ.